அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக தொண்டன். இன்றைய சூழலில் அஇஅதிமுகவில் இளைஞர்களே இல்லை என்ற ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அஇஅதிமுகவில் இளைஞர்கள் இல்லை என்று யார் சொன்னது? இந்த சட்டமன்ற தேர்தலில் 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று அஇஅதிமுக ஒரு ஜனநாயக வெற்றியை பெற்றுள்ளது. ஆட்சியை அமைக்க முடியவில்லை என்றாலும் கூட ஒரு ஜனநாயக வெற்றியை மக்களின் மத்தியில் பதிவு செய்துள்ளதில் அதிமுக வெற்றி கண்டுள்ளது. இங்கிருந்து செல்லக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பதவி இருக்கும் பொழுதே போகின்ற ஒரு 5 எம்எல்ஏக்கள் யார் போனாலும் இந்த இயக்கத்தை எடப்பாடியார் இருக்கின்ற வரையில் அவர் மட்டுமே கழக பொதுச் செயலாளர். அவருக்கு பின்னால் எடப்பாடியார் சொன்ன மாதிரி யாராவது ஒரு கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும். அவர்களுக்கு பின்னாலும் நாங்கள் அணிவகுப்போம். மக்கள் பணியில் என்றும் தொய்வில்லாமல் ஆளும் கட்சி, எதிர்கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட எங்களின் மக்களின் மீதான பாசமும் மரியாதையும் அவர்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு துணை நிற்பதையும் என்றுமே அஇஅதிமுக கைவிடாது என்பதை இந்த வீடியோ வாயிலாக நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார். இதை பொறுக்க முடியாத சில தீய சக்திகள் திமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி செய்தார் என்ற ஒரு அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டை வைத்துள்ளார்கள். எடப்பாடியார் சாதாரண ஆள் கிடையாது. அவர் தோல்வி என்பது ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு எடுத்து செல்லும் என்று மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதுபோன்றே இந்த இயக்கத்தை இன்று வரை இமைப்பொழுதும் கட்டி காத்து வரும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை யார் கீழ்த்தரமாக பேசினாலும் அவர்கள் வழியிலேயே சென்று கீழ்த்தரமாக எங்களாலும் பேச முடியும். இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு யாரையும் மனது புண்படாமல் பேச வேண்டும் என்ற எடப்பாடியாரின் ஆணைக்கு இணங்க வரும் காலங்களில் அஇஅதிமுக மீண்டும் புத்துயிர் பெற்று மீண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய ஆட்சி கட்டிலில் அமரும் நாள் மிக விரைவில் உள்ளது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமும் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமும் வாழ்க. எங்கள் கழக பொதுச் செயலாளர் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் எடப்பாடியார் வழியில் நாங்களும் எங்கள் தொண்டர்களும் 1.5 கோடி தொண்டர்களும் பயணிப்போம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏதோ பதவியில் இருப்பவர்கள் இயக்கம் மட்டும் அன்று. கொடிபிடிக்கும் ஒவ்வொரு தொண்டனும் பங்கு பெறுகின்ற ஒரு மாபெரும் இயக்கம், மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காக செயல்படுகிற இயக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.